கிளம்பியாச்சுங்க. சந்தைக்கு போகணுன்ட்டாங்க. இந்த பாப்பா ஹரி பாப்பா இந்த கவிதை ஃபோன் பேசிட்டு அப்படிங்க. கண்ணு வலி தாங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. கிளம்பியாச்சுங்க. கதை ஒன்றுக்கு போகலாம். எடுங்க வண்டி எடுங்க. எங்க பையங்க? பையங்க போலாம் போலாங்க. இன்னைக்கு வந்து நாங்க எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எல்மாத்தூர் சந்தைக்கு பேர சந்தைக்கு எல்மாத்தூர் போய்க்கலாம். எல்மாத்தூர் சந்தைக்கு போறாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாங்க என்னென்ன பண்ணுன்றதுல வீடியோ வரும் பாருங்க. என்னென்ன வேலை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்க போறோம்னு சொல்லிட்டு பாக்கலாம். எங்கெங்க போறோம் இல்லைங்க, சந்தைக்கு போயிட்டோம். சந்தைக்கு எப்படி போறோம்? வண்டியில தான் போறோம், இல்ல நடந்தா போவோம். அப்புறம் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சோப்பா வாங்கினாங்க. அது சொல்லி இருக்கிறான். அதனால அப்படியே அதை கூட்டிட்டு போயிருவாளோ என்னமோ அந்த கடைக்கு அப்படின்ட்டு உடனே சந்தைக்கு தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோப்பு வாங்கினாங்க. அதுவும் போய் வாங்கிட்டு வரணும். போலாம். இங்க பாருங்க, நாமக்கல்ல வாங்கின செடி எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இன்னும் 2-3 மொக்கு இருக்குங்க. இந்தாங்க பாருங்க, ரோஸ் கவிதா காமிச்சிருப்பாங்க. ஃபுல் ரெட்டுங்க, ஃபுல் ரெட்டு தான். ரோஸ் பார்த்துட்டு இருக்கிறேன். போதும், ஒரு மைக்கு போதும், எதுக்கு 2? சரி வண்டி எடு ஹரி, வண்டி எடு போலாம். எங்க ஹரி பெருசானா தான். சாவி போடு. கட்டப்பையெல்லாம் மாட்டிட்டீங்களா? ஹரியோட வேலையா? ஸ்டார்ட் ஆகலையா? சரி நான் வரேன். நாடி நீ உன்னை பார்த்துட்டீங்கன்னா உட்கார் போலாம். வா சீக்கிரம் வா. இந்த சைடு எடுத்து போயிட்டு இருக்கங்க. மாட்டு வண்டி இது எலுமாத்தூர் மாலை. இதாங்க எலுமாத்தூர் மாலைங்க. அது ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். இங்க பாருங்க, கார்ல பாய் சொல்லிட்டு போறாருங்க. கார்ல பாருங்க எல்லாம் எப்படி போறாங்கன்னு. இங்க பாருங்க, ஒரே மாதிரி வீடு பாருங்க, எத்தனை வீடு இருக்குன்னு. அது காமிச்சிட்டியா கவிதா? அந்த பக்கம் தெரியுதா? இந்த பாருங்க, ஏதோ கட்சி மீட்டிங் எல்லாம் எவ்வளவு ஃபாஸ்டா போறாங்க பாருங்க. இருங்க, வண்டி டிராபிக் ஆகுது, இங்கே நின்னுக்கலாம். எங்க பாருங்க, அவரு யாரு நம்ம தெரியும், பார்த்துருக்கேன். பாய் சொல்லிருங்க. பாய். பாருங்க எல்லாம் கார்ல பாருங்க சந்தைக்கு வந்தாச்சுங்க. இந்த பாப்பா மட்டும்தான் நிக்கிறாங்க. கவிதா அங்க போயிட்டாங்க. இதாங்க சந்தை. இதாங்க செம்ம டிராபிக்குங்க. போலாங்க, இதை போலாம் பாப்பா. டிராபிக் ஃபுல்லா இருந்ததுங்க. தப்பிச்சு வர்றீங்களா? தப்பிச்சு எதுக்கு வர்றீங்க? நீ தெரியவே இல்லை பாப்பா. இதா வந்துட்டேன். இங்க பாருங்க, ஹரி வந்துட்டான். பூ வாங்கிட்டு இருக்கிறாங்க. பூ வாங்குறதுக்கு வந்திருக்காங்க. இவரு தாங்க போனது. இப்போ உங்க வீடியோல காமிச்சிருப்பேன். இவரு தான் போனது வண்டியில, கார்ல. பாப்பா பூ வாங்கிட்டீங்களா இல்லையா? பார்த்துட்டு இருக்காங்களா? சரி ரைட். வந்தாச்சுங்க. உள்ளுக்குள்ள வந்தாச்சு. போ பாப்பா, பார்த்து போ. உள்ள போயிட்டு இருக்காங்க பாருங்க 2 பேரும். எங்க பாப்பா போறாங்கன்னு தெரியல. அந்த கடைசி போவாங்களாட்டுக்கு. காயெல்லாம் பாருங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கு எல்லாமே. பாருங்க, இஞ்சி, தக்காளி,
எல்லாமே. எங்க கடைசி போயிட்டு இருக்கீங்க? ஓ, எப்பவுமே அங்கதான் வாங்குவீங்களா ரெகுலரா? ஏன் பாப்பா ரெகுலர் கடையா? சரி பார்த்து வாரி. இந்தாங்க, இங்கதான் ரெகுலரா வாங்குற கடை இதுதாங்க. அதனால எங்க இருந்து எங்க வந்திருக்காங்க பாருங்க. ஆமாங்க, ரெகுலரா அங்க பாருங்க, எத்தனை கடை தாண்டி எங்க வந்திருக்காங்க பாருங்க. இந்த அக்கா கடையிலயுமே இந்த அண்ணன் கடையில தான் வாங்கணுன்னே வர்றாங்க. இங்கதான் வாங்குவாங்க ரெகுலரா. எலுமாத்தூர் சந்தைக்கு வந்தோம்னா ரெகுலரா இங்கதான் வாங்குவோங்க. காக்கிலா போதுமா? சரி ரைட்டா. ஏன் நான் சாப்பிடணும்? என்ன எதுவுமே சாப்பிட கூடாதுன்றீங்களா? இன்னும் சந்தை கூட்டம் இல்லைங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் ஆனால் கூட்டம் ஃபுல்லாக வந்துடும் நினைக்கிறேங்க. இப்போ மட்டும் கூட்டம் இல்லை. நாங்கள் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம். கொஞ்சம் லேட்டா கான் வாங்குறாங்க, ஸ்வீட் கான் வாங்குறாங்க. அரி வந்து முள்ளங்கியா? அதை அடிச்சிருவாங்க. அவர் அடிச்சிருவாரு. கம்முன்னு வந்துட்டு வா. ஏங்க இதெல்லாம் ஒரே கடையில் வாங்கினா தனித்தனியாட்ட வாங்குவியா? இங்க பாருங்க, அரி பாருங்க என்ன பண்றாங்க. அரியலுக்கு எடுத்து கொடுக்குறான். பூ வாங்குறீங்களா? சொரக்கா வாங்கிட்டீங்களா? சொரக்கா வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டீங்களா? அரி போதும் விடு. ஆமா, பாட்டி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கியா நீங்க? பாப்பா நீ வியாபாரம் பண்ண போலியா? அரி வியாபாரம் பண்ண போயிருக்கிறான். இங்க பாருங்க, அவனே தராசுக்கல்ல எடுத்து வைக்கிறானுங்க. சிரிப்பு வேறுங்க, சிரிப்பு வேறுங்க. போலாமா? அடுத்தது பாத்தீங்கன்னா மல்லிகை தலையா, கீரை. அங்க வந்துங்க சொரக்காயும் என்னன்னா காலிஃப்ளவர் வாங்கினாங்க. இங்க வந்து கீரை வாங்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, அரிதான் கம்மனே இருக்க மாட்டேங்கிறாங்க. இங்க பாருங்க, எங்க போனாலும் அரிக்கு வந்து அவங்கள்ட்ட ஏதோ ஒண்ணு எடுத்து கொடுக்கறதே வேலையா போச்சுங்க. கண்ணாடி வேற கழட்டவே மாட்டேங்கிறானே. இங்க பாருங்க, அடுத்தது வந்து மிளகு தக்காளி கீரை வாங்குறதுக்கு வந்திருக்கிறாங்க. அதுக்குள்ள அரி வந்து இங்க பாருங்க ஸ்நாக்ஸ் கடை இருக்குது, மக்கா கடை. அதனால அது வந்து ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்ட்டு அவர் எடுத்துட்டு இருக்கிறாரு. அவரு தான் ஸ்நாக்ஸ்னா அதிகமா சாப்பிடுவாரு இல்லைங்க, கேட்கலாம். அதுக்கோசரம். கவிதா கவிதா ஸ்நாக்ஸ் வேணுமாம்மா? இந்தா எடுத்துட்டான் பாரு, அந்த அக்காட்ட கொடுத்துரு, காசு கொடுத்துரு. பாப்பா உனக்கு ஒண்ணும் வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? இதை எடுத்துக்கோ தம்பி, இந்த இதை எடுத்துக்கோ, இதை எடுத்துக்கோ தம்பி. அது வேண்டாம். அது வேண்டாம். சரி வச்சிரு. சரி போலாமா? சரி போங்க. அவனை பிடி, அவனை பிடி. வா, நான் முடிச்சுக்கிறேன். அரி வந்து என்னோட தான் வரணுங்கிறானுங்க. இதாருங்க, இங்க ஒரு ஸ்நாக்ஸ் கடை. இதெல்லாமே ஸ்நாக்ஸ் கடைங்க. பாருங்க, போண்டா பச்சி இதெல்லாங்க. போண்டா, முட்டை இருக்குங்க. அதுதான் முட்டை வாங்குறீங்களா? வேவிச்ச முட்டை வாங்கினதே இல்லையா? சரி ரைட்டு. சரி அதுதான் கேட்டேன். பழம் எல்லாம் வாங்கிட்டீங்களா? வீட்லயா இருந்தாலும் சந்தையில வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்காதல்ல? அவ்வளோதாங்க. எல்லாம் உள்ள எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. கீரை இதெல்லாம் வாங்கியாச்சுங்க. இப்போ அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம்.
வீட்டுக்கு இல்லைங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா நெல்லை ஸ்டோருக்கு போகணும், அதுக்கப்புறம் போயிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ சோப்பு வாங்குறதுக்கோசரம் இங்கே வந்திருக்காங்க இந்த ஒரு கடைக்கு, மளிகை கடைங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா மளிகை கடையா? மளிகை கடை இல்லையா? சரி, அவனை எடுத்து கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போனா இவன் எல்லாமே கேட்பானே. என்ன கேட்க போறான்? சரி, ஏதாவது கேட்டானா கொடுத்துரு, வாங்கி கொடுத்துரு. பில்லெல்லாம் அதிகமாக கொண்டாந்துடாதீங்க, பார்த்து போங்க. பாப்பாவுக்கு வேணா ஏதாவது வாங்கி கொடுங்க. சோப்புலாம் இல்லையாமாங்க, அதனால சோப்பு வாங்க போறாங்க. தம்பிக்கும் பாப்பாவுக்கும் சோப்பு இல்லைங்க, அப்புறம் துவைக்கிற சோப்பு வேணும்னு இருந்தாங்க, அதனால அதுக்கோசரம் வாங்குறதுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. பாருங்க அரி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. உள்ள போயிட்டாங்க, நல்லா தெரியுது, உள்ள போயிட்டாங்க. நீங்க பாருங்க, கடைக்கு போயிட்டு கிளம்பிட்டாங்க, வர்றாங்க 2 பேரும். கறி வராம பாருங்க முன்னாடி. வாங்கிட்டீங்களா? என்னது? ஏற்கனவே சளி, ஆ, இதுல வேற முட்டாய் தான் வேணும்னு முட்டாய் வாங்கிட்டு வரான். முட்டாய் வாங்கிட்டேன். ஏன்டா அரி? எதுக்கு முட்டாய்? சும்மாவா? சளி வரணும்.